வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணணும் அப்படிங்கிற குரல் தமிழகம் முழுவதும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. விரைவாக பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு பலர் பார்த்தீங்கன்னா இப்போ பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட போறாரா நயினார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பின்னணி என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நயினார் என்ன பேசியிருந்தார் தெரியுமா? சட்டப்பேரவையில் சிஎம் விஜய் அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பாவை காணோம் அப்படின்னு தேடிக்கு இருக்காரு. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க, சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக சிஎம் விஜய் எம்கே ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சார்ல, இப்போ சட்டப்பேரவைக்குள்ளே ஸ்டாலினால் வர முடியாது. அதை சொல்லக்கூடிய வகையில் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிற மாதிரி அப்பாவை காணோம் அப்படிங்கிற ஒரு கதை. இது டிவிகே வர்சஸ் டிஎம்கே, இவங்களுக்கு இடையேயான பஞ்சாயத்து. இதில் சம்பந்தமே இல்லாமல் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் குறுக்க வர்றது எதுக்காக? திமுகவை டிவிகே திட்டினா திட்டிட்டு போகட்டும், உங்களுக்கு என்ன கோபம் வருது அப்படிங்கிற கேள்விகளை உண்மையான பாஜக தொண்டர்களே எழுப்புறாங்க. ஓ, புதுசா டிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடங்கியிருக்கா? அதனால தான் எம்கே ஸ்டாலினை சிஎம் விஜய் சொன்னதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கா அப்படின்னு பலர் நயினார் நாகேந்திரனை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்குறாங்க. பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடியையும் அவருடைய தாயாரையும் சவுக்கு சங்கர் பலமுறை இழிவாக பேசியிருக்காரு. டிஎம்கே காரங்களாம் அடிக்கடி பிஎம் மோடிக்கு எதிராக தரக்குறைவாகலாம் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரலையே அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. இது ஒன்று. டிஜிபி ஆஃபீஸில் எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. நயினார் கைது செய்யப்பட போறாரா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாமலை தாங்க. நேற்று சென்னையில் நடந்த பேரணியில் அண்ணாமலை சொன்ன விஷயம், எப்பேற்பட்ட அறிவாளி அண்ணாமலை, எப்படி இவ்வளவு டேட்டாஸை கையில் வச்சிருக்காரு, ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குங்க. அவர் சொல்றாரு, இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெலிவரி பண்ணுவாங்களே, பொருளை கொண்டு போய் சேர்க்கறது, அந்த வேலை பார்க்குறாங்க. அந்த 80 லட்சம் பேரில் 33% பேர் பட்டதாரிகள். நிதி ஆயோக் சொல்றாங்க 2030 இன்னும் 5 வருஷத்தில் கொரியர் பாய்ஸ், டெலிவரி பாய்ஸ் உடைய எண்ணிக்கை இப்போ எவ்வளோ சொன்னேன், 80 லட்சமா, 2030 2.5 கோடியா இருக்கும் அப்படின்னு நிதி ஆயோக் சொல்றாங்க. 2.5 கோடி. இப்போ அமெரிக்காவில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்கு, பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரோபோக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக அடுத்த 5 வருஷம் இல்லை 6-7 வருஷத்தில் இந்தியாவிலையும் டெலிவரி செய்கிறதுக்கு ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ட்ரோன்ஸ் தான் டெலிவரி பண்ணும் பொருட்களை 5 வருஷத்துக்கு அப்புறம். ஃப்யூச்சரில் ட்ரோன்ஸு, ரோபோஸு இதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாற்று வேலை என்ன கொடுக்கிறது, எப்படி புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, ஒன்றை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது இளைஞர்கள், இது மாதிரியான ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவை அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை பாருங்க. இதனால தான் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஃபேன்ஸு. இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? தலைமை செயலக வளாகத்தில் கோட்டை கட்டிடத்தில் தான் சிஎம் விஜயுடைய ஆஃபீஸு. இப்போ சிஎம் என்ன நினைக்கிறாரு, இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெளி உலகமே பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. ஒரு ஏசி ரூமு, ஒரு ஜன்னல் கிடையாது, ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வேடிக்கை பார்க்குறது, இது மாதிரி ஃப்ரீயாக அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். இது என்னமோ உள்ளேயே அடைச்சி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிஎம் விரும்புகிறாராம். அதனால் நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10th ஃப்ளோரில் சிஎம் விஜய்க்கு புதிய ஆஃபீஸ் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கு. 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆஃபீஸு கட்டப்பட இருக்குது, ரெடி பண்ண இருக்காங்க. அந்த 10th ஃப்ளோரில் இருந்து பார்த்தா ஹார்பர் தெரியுமா, ஹார்பருக்கு பின்னாடி பே ஆஃப் பெங்கால், இயற்கை எழில பார்க்க முடியும், வெளி உலகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஏற்பாடுகள் செய்ய இருக்காங்க. இப்போ டிஎம்கே கொந்தளிக்கிறாங்க. 5.5 கோடி மக்களுடைய வரி பணம் வேஸ்ட்டு. எம்கே ஸ்டாலின் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணார், சிஎம் விஜய் மட்டும் பண்ண மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொந்தளிக்கிறாங்க. உடனே டிவிக்கு கேட்குறாங்க, மக்களுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகிறத பற்றி யார் வேணாலும் பேசலாம், டிஎம்கே பேசக்கூடாது. கடலில்
கருணாநிதி அவர்கள் நினைவாக பேனா வடிவ நினைவு சின்னம் அமைத்தே தீருவோம் அப்படின்னு இருந்தவங்க தானே நீங்கள். 80 கோடி ரூபாய் கிட்டாது. அப்பாவுக்கு நினைவு சின்னத்தை கடலில் அமைச்சே தீருவேன் அப்படின்னு தானே எம்கே ஸ்டாலின் இருந்தார். அப்போ மக்களுடைய வரி பணம்லாம் வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு டிவிக்கே செக் வைக்கிறாங்க. இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? சிஎம் விஜயுடைய எண்ணம் சரியானதா இல்லை வேண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் ஃபீட்பேக்ஸில் தெரிவிக்கலாம். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.